பாகிஸ்தான் கப்பலை விரட்டியடித்த ஈரான். இந்திய கப்பல்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. பாகிஸ்தானுக்கு ஆப்பு வைத்த ஈரான். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான தற்போதைய போர் சூழலில் உலகின் மிக முக்கியமான கடல் வணிக பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக பயணிப்பது சர்வதேச அளவில் உற்று நோக்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் இந்த பகுதியில் பதற்றம் உச்சத்தில் இருக்கும் நிலையிலும் இந்திய கப்பல்களுக்கு மட்டும் ஈரான் அனுமதி அளிப்பது இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கும் ஆழமான ராஜதந்திர உறவை உறுதிப்படுத்துகிறது. சமீபத்தில் செலன் என்ற பாகிஸ்தானுக்கு சொந்தமான கொள்கலன் கப்பல் முறையான அனுமதி மற்றும் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றவில்லை என்று கூறி ஈரானின் புரட்சிகர காவல் படையால் திருப்பி அனுப்பப்பட்டது. ஆனால் அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஷிவ்லாக் மற்றும் நந்ததேவி ஆகிய 2 LPG டேங்கர் கப்பல்கள் ஈரானின் சிறப்பு அனுமதியுடன் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து பாதுகாப்பாக இந்தியா வந்தடைந்தன. இதனைத் தொடர்ந்து ஜாக் லடுக்கி என்ற கச்சா எண்ணெய் கப்பலும் வெற்றிகரமாக முன்ட்ரா துறைமுகத்தை வந்தடைந்தது. இதுவரை சுமார் 5 இந்திய கப்பல்கள் இந்த போர் பதற்றத்திற்கு மத்தியிலும் ஈரானின் ஒத்துழைப்போடு இந்த பாதையை கடந்திருக்கின்றன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஈரான் அதிபர் மசூத் பேக்ஷியான் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தையே இந்த சிவப்பு கம்பள வரவேற்பிற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இந்திய கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய கடற்படை ஆபரேஷன் சங்கல்ப் திட்டத்தின் கீழ் 1/2 டஜன் போர்க்கப்பல்களை ஓமன் வளைகுடா பகுதியில் நிலைநிறுத்தியுள்ளது. ஈரானிய அதிகாரிகளின் இந்திய கப்பல்களை நட்பு நாடுகளின் கப்பல்கள் என்று வகைப்படுத்தி அவற்றுக்கு முன்னுரிமை அளித்து வருகின்றன. பாகிஸ்தானின் கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்படும் நிலையில் இந்தியாவின் இந்த தடையற்ற பயணம் பிராந்திய அரசியலில் இந்தியாவின் செல்வாக்கை உலக நாடுகளுக்கு உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. குறிப்பாக ஈரான் நாட்டில் இந்தியா உருவாக்கி வரும் சஹார் துறைமுகம் மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தானுடனான வணிக தொடர்பை மேம்படுத்த இரு நாடுகளுக்கும் மிக முக்கிய பாலமாக உள்ளது. பாகிஸ்தானை தவிர்த்துவிட்டு ஒரு மாற்று பாதையை உருவாக்குவதில் இந்தியாவும் ஈரானும் கொண்டுள்ள ஒருமித்த கருத்து இந்திய கப்பல்களுக்கான முன்னுரிமையையும் பாதுகாப்பையும் ஈரான் கடற்பகுதியில் அதிகரித்துள்ளது. சர்வதேச கடல்சார் சட்டங்கள் மற்றும் இருதரப்பு ஒப்பந்தங்களை இந்தியா முறையாக பின்பற்றுவதும் பிராந்திய பாதுகாப்பில் ஈரானுடன் இணைந்து செயல்படுவதும் இந்திய கப்பல்களுக்கு அங்கு கூடுதல் மரியாதையை தேடித் தந்துள்ளது.